மகர ராசியை எடுத்துக்கொள்வோம். இப்போது மர்மஸ்தானத்தில் சில நேரத்தில் இந்த கான்ஸ்டிபேஷன் மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிளட்டு வர்றது, லேடிஸ்க்கு வந்து ப்ளீடிங் ஜாஸ்தியாக ஆகிறது, அடிவயிறில் உஷ்ணத்தினால இந்த நம்மளுடைய கழிவுகள் வெளியாகக்கூடிய இடத்துல எரிச்சல், அதனால் வந்து கொஞ்சம் பிளட்டு வர்ற மாதிரியான அமைப்பெல்லாம் ஏற்படும். இப்பொழுது ஜூன் மாதம் 9ஆம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறார். அப்போ சிம்ம ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்பது பல ஜோதிட ஆர்வலர்களால் ரொம்பவும் எதிர்பார்ப்புக்குண்டான ஒரு பயிற்சியாக இருக்கிறது. இதன் காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, செவ்வாய் என்ற கிரகம் கேது என்ற ஒரு கிரகத்துடன் இணைய இருக்கிறது. இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ராகுவை பார்க்க இருக்கிறது. இதே செவ்வாய் என்ற கிரகம் மீன ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகத்தை 8ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறது. அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், கேது, ராகு, சனி, இந்த 4 கிரகங்களின் இணைவு எவ்வாறு இருக்கிறது, இதன் பார்வை எவ்வாறு இருக்கிறது? இந்த செவ்வாய் என்பவர் தனது சொந்த வீடான விருச்சிக ராசியை 4ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். ஒரு 50 நாளைக்கு இந்த பெயர்ச்சி, அதாவது இந்த செவ்வாய் கேது என்ற கிரகத்தின் சேர்க்கை, இதுல செவ்வாய் ராகு பார்வை, செவ்வாய் சனியின் பார்வை மொத்தமாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், செவ்வாய்னா கோபம், வீரியம், ஆத்திரம், வேகம், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை உடனே செய்து முடிப்பது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பிடிவாதம், எதற்கும் அடிபணியாமல் செய்வது, அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்த பிறகு செய்வதில்லை, முதலில் செய்த பிறகுதான் அது சரியா இல்லையா என்று யோசிப்பது. இதையும் தவிர கோபத்தின் உச்சத்துக்கு போவது, எதையும் செய்துவிட்டுத்தான் யோசிப்பது. இரத்த காரகன், யுத்த காரகன், சகோதர காரகன், பூமி நிலை காரகன், இவ்வாறு எல்லாமே இந்த செவ்வாய் என்ற கிரகத்துக்கு காரகத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது போர் கிரகம். போருக்கு நம்ம போகும் பொழுது அங்க போய் நம்ம வந்து கருணை, மன்னிப்பு, இரக்க குணம் இதெல்லாம் நாம் யோசித்துக் கொண்டிருக்க முடியாது. ஒரு போர் வீரன் போர் செய்யும் பொழுது தனது நலனுக்காக அவர் செய்வதில்லை, தனது நாட்டுக்காக, தனது மொழிக்காக, தனது இனத்துக்காக, தன்னை நம்பி இருக்கக்கூடிய நபர்களுக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு வேகத்துடன், ஒரு பராக்கிரமத்துடன் செயல்படுவதுதான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்தின் காரகத்துவம். காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் இதை முற்றிலுமா நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்க முடியாது. சில இடங்கள்ல இது பாசிட்டிவாகவும் வரும், சில இடங்கள்ல இது நெகட்டிவாகவும் வரும். எந்த ராசிக்கு எவ்வாறு வருகிறது, அதாவது அந்த செயல் நடந்து முடிந்த பிறகு சொல்வதை விட நடப்பதற்கு முன்பே நாம் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். மகர ராசியை எடுத்துக்கொள்வோம். மகர ராசிக்காரர்கள் எல்லாமே எங்களுக்கு 7.5 சனி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, இனிமேல் தான் நல்ல காலம் வருது, இத்தனை நாள் நாங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை மட்டுமே வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தோம், இனிமேலாவது பாக்கெட்டில் ஏதாவது கொஞ்சம் கேஷ் வைத்து நடமாடுவோம்னு ஒரு மாதிரி ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவர்களுக்கு பாதகாதிபதியாக, சுகஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருந்த செவ்வாய் இது நாள் வரை இவர்களுக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் 7ஆம் வீட்டில் நீசம் அடைஞ்சிருந்தது. ஒரு விதத்தில் பார்த்தா சுகக்கேடுன்னு எடுத்துக்கலாம், ஒரு விதத்தில் பார்த்தோம்னா பாதகாதிபதி நெகட்டிவ் பலன்களை குறைத்து கொண்டிருந்தார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இதில் அந்த பலனை ரொம்பவும் கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் என்பவர் பொதுவாகவே பிரச்சனைகளை கொடுப்பார். எதிரணி லக்னம் ராசிகளுக்கு, இப்போ சனி பகவான் வந்து இவர் எதிரணியாக வரக்கூடிய நபர்னால மகரத்துக்கு வழக்கமாக கொடுக்கக்கூடிய அந்த டென்ஷனு, ரஃப்பை ஜாஸ்தியாக கொடுப்பார். இப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் வரும் பொழுது வம்பு, வழக்கு, விபத்துக்கள்லாம் ஏற்படும். ஆனால் இதில் ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த செவ்வாயின் வீரியம் இங்கே கேதுவால் குறைக்கப்படுகிறது, கம்ப்ரஸ் செய்யப்படுகிறது. செவ்வாயின் தன்மை நீர்த்து போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ரஃப்பு வழக்கமாக 100னா இப்போ வரக்கூடிய ரஃப்பு ஒரு 40% இல்லை ஒரு 30% எடுத்துக்கலாம். இது ஒரு விதத்தில் பார்த்தோம்னா கெட்டவன் இங்கு கெடுகிறான், அப்போ அதனுடைய நெகட்டிவ்ஸ் நமக்கு குறையும்னு எடுத்துக்கலாம். ஆனால் 8ஆம் இடம்ங்கிறது அடிவயிறு, மர்மஸ்தானத்தை குறிகாட்டுகிறது. இந்த மர்மஸ்தானத்தில் ஏற்கனவே கேது இருக்கிறதுனால இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய நபர்கள்லாம் பார்க்கலாம். செவ்வாய்ங்கிறது உதிரம், ரத்தம்.
அப்போது மர்மஸ்தானத்தில் சில நேரத்தில் இந்த கான்ஸ்டிபேஷன் மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிளட்டு வர்றது, லேடிஸ்க்கு வந்து ப்ளீடிங் ஜாஸ்தியாகிறது, அடிவயிறில் உஷ்ணத்தினால இந்த நம்மளுடைய கழிவுகள் வெளியாகக்கூடிய இடத்துல எரிச்சல், அதனால் வந்து கொஞ்சம் பிளட்டு வர்ற மாதிரியான அமைப்பெல்லாம் ஏற்படும். அப்போது அந்த ஹீட்டு ஏறாமல் இருக்கிறதுக்கு இந்த மோரில் வெந்தயம் போட்டு குடிக்கிறது, வெறும் வயிற்றில் இளநீர் குடிக்கிறது, லெமன் ஜூஸ், லெமன் வாட்டர் குடிக்கிறது, இந்த மாதிரி தற்காப்பு பயிற்சிகள்லாம் எடுத்துக்கணும். இப்போ 8ஆம் இடம் வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய இடம்ங்கிறதுனால வாகன போக்குவரத்து ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளியூர் பயணம், நெடுந்தூர பயணம்லாம் வரும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை ஒரு 50 நாளைக்கு நம்ம பண்ணுறது புத்திசாலித்தனம். இப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம பேசும் பொழுது ஒரு மாதிரி ரொம்பவும் ரஃப்பாகவும் டஃப்பாகவும் பேச வைப்பார். இப்போ அந்த ராகு வந்து தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய கிரகம். ஏன்னா அவர் தூண்டி விட்டு போயிடுவார், அப்புறம் தண்டனையோ பனிஷ்மெண்ட்டையோ நம்ம தான் அனுபவிக்கணும். இப்போது இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்க்க போகிறதுனால என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு பிடிவாதமாக ஒரு வம்பா போய் பேசுகிறதாக, நம்மகிட்ட சும்மா பேச வந்தால் கூட நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை கக்கி விடக்கூடிய நபர்களாக, அதனால் நமக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்களை நாமே தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் போய் சிக்கிக்கொள்வோம். இதை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு. அப்போ குடும்பத்திலையும் கூட நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்களை வந்து இரிட்டேட் பண்ணாமல், மூட் அவுட் பண்ணாமல், டென்ஷன் பண்ணாமல், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுமா, நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா ஹானர் பண்ண முடியுமா, காசு வருமா அப்படிங்கிறதெல்லாம் 1க்கு 2 முறை நாம் யோசித்து கொள்ளணும். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை வந்து விழுகுது. அதனால் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணினாலும் நம்ம கடைசி நேரத்தில் நம்ம திருத்தி கொள்ளவோ, திருந்தி கொள்ளவோ, இல்லை வேறு ஒரு பக்கம் திரும்ப வேண்டி, அதனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் நமக்கு ஒரு மூடை விட்டு டென்ஷனாக வந்தாலும் ஒரு லாங் டேர்மில் நமக்கு பெனிஃபிட் ஏற்படக்கூடிய அமைப்பாக வந்து அமைகிறது. 3ஆம் இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய தைரியம், வீரியம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது தான் இந்த 3ஆம் இடம். இப்போ 3ஆம் இடத்துல சனி பகவான் இத்தனை நாளைக்கு வெற்றி ஸ்தானத்தில் வந்து இவர்களுக்கு அமர்ந்திருக்கிறார். இந்த 3ஆம் இடம்ங்கிறது காமத்திரிகோணத்தில் வரக்கூடிய இடம். இப்போ இந்த சனி பகவான் இவர்களுக்கு ராசியாதிபதியாக வராரா, இந்த ராசியாதிபதியை செவ்வாய் பார்க்குறாங்களா, இது ரெண்டுமே 2 ஆப்போசிட் பார்ட்டி, 2 டான் கிரகம்னு நான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே செவ்வாய் என்பவர் பாதகாதிபதி. பாதகாதிபதினா உங்களுடைய எனிமின்னு எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு நெகட்டிவை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்னு எடுத்துக்கலாம். அவர் உங்களை பார்த்து உங்களை இரிட்டேட் செய்வதற்கு தயாராக இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பலனை எடுத்துக்கலாம். அப்போது யோகா செய்வது, மெடிடேஷன் செய்வது, தியானம் செய்வது, யாராவது ஒருத்தங்க வந்து நம்மளை பார்த்து ஏதாவது ஒன்று பேசினா உடனே நம்ம டென்ஷன் ஆகாமல், அப்படிங்களா, சரி நான் யோசித்து சொல்கிறேன், நிதானித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆஃபீஸாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், பொதுவான இடமா இருக்கலாம், நம்மை இரிட்டேட் செய்வதற்கென்று யாராவது ஒருத்தங்க வருவாங்க. இப்போ மகர ராசிக்காரர்கள் இந்த இடத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. இது 3ஆம் இடம் இளைய சகோதரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த பிரதர்ஸுக்கு உண்டான பேச்சுவார்த்தையில் யாராவது ஒரு நபர் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஒரு கிளாஷ் கிரியேட் பண்ணக்கூடிய அமைப்பு, அது இடம் விஷயமாக இருக்கலாம், சொத்து விஷயமாக இருக்கலாம், பூமி விஷயமாக இருக்கலாம், கூடுதல் கவனம் தேவை. 3ஆம் இடம் காமத்திரிகோணத்தில் வரக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால புது ஃப்ரெண்ட்ஷிப்பு, புது ரிலேஷன்ஷிப்பு, யாராவது வந்து நம்மை தூண்டிவிட்டு பிறகு நம்மளை வேதனை அடையக்கூடிய ஒரு அமைப்பில் கொண்டு வந்து நம்மளை நிப்பாட்டுவார்கள். 3ஆம் இடம் பூமி விற்கிறது. அப்போ அதை விற்கிறதுக்கு யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம அவங்கள்ட்ட பைண்ட் ஆகிடுவோம். இத்தனை நாளில் முடிக்கிறேன், முடிக்காமல் அவங்க வாட்டி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று பேச போனோம்னா கோர்ட்டில் பார்த்துக்கலாம், போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்துக்கலாம், வம்பு வழக்கில் கொண்டு போய் நம்மை நிப்பாட்டுவார்கள். இந்த செவ்வாய் சனி பார்வை என்பது இந்த மகர ராசிக்கு குறிப்பாக இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை. இதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்பவும் வேகமாக போகாமல் விவேகமாக போவது புத்திசாலித்தனம். இப்போ செவ்வாய் கேது சேர்க்கை உடல் ரீதியாக அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நீங்கள் செவ்வாய்க்கிழமையில உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு முருகனை வழிபாடு செய்வது, திங்கட்கிழமைகளில் குறிப்பாக அந்த யமகண்ட நேரத்தில் முடிந்தால் கேது பகவானை வழிபாடு செய்வது, இல்லை தொடர்ச்சியாக கணபதி வழிபாடு செய்வது அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த செவ்வாய் சனி பார்வைக்கு மட்டும்
மட்டும் நீங்கள் வந்து நரசிம்மர் வழிபாடு செய்வது, அதுவும் அரக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷோலிங்கர் நரசிம்மர் வழிபாடு செய்வது, சிங்கபெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்வது, பரிக்கல் பூவரசம் குப்பம் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பிரதானமான நரசிம்மர் வழிபாடு செய்வது, பிரதானமான ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கைமேல் பலன் கொடுக்கும். நிறைய விஷயங்கள் கடைசி நேரத்தில் நம்மை கவச்சம் போல் வந்து ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.